வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ரெஸ்லிங் கிங் ஒரிஜினல். நான் உங்கள் ரகுமான். இப்போ ரோமன் ரெயின்ஸ் ரசிகரெல்லாம் ரோமன் ரெயின்ஸ் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்பட்டு இருக்கீங்க, நல்லாவே தெரியுது. ஆனால் நான் இப்போ சொல்கிற செய்தியை கேட்டு கண்டிப்பாக ரோமன் ரெயின்ஸ் ரசிகரெல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. அப்படிப்பட்ட தித்திப்பான செய்தியை தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன். அப்புறம் அந்த மாஸ்க் மேன் இருக்கார்ல, அவரை பற்றின செய்தியும் மோர் அப்டேட்டை பற்றி வீடியோ பார்க்கலாம். மறக்காம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வச்சுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ண முடியுமா, அதை நம்ம ரெஸ்லிங்ஸில் தமிழ் தெரிஞ்சுக்கோங்க. இப்போது இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே கேட்கலாம், இன்றைக்கி பங்கு வந்து இப்படி ரோமன் ரெயின்ஸை கழுவி ஊற்றினாரே, ரோமன் எங்கிட்டுப்பா போனார், எதுக்காக இந்த வாரம் ராக்கு வரல அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சேனலில் கண்டினியூவாக பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ரோமன் ரெயின்ஸ் இந்த வாரம் ராக்கு வரமாட்டார், அண்ட் பிப்ரவரி மந்த் முழுக்க வரதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். அதுக்கு காரணம் என்னென்னா, இடைப்பட்ட நேரத்தில் எலிமினேஷன் சாம்பர் வந்து சிக்காகோவில் நடக்குது. அது சிஎம் பாங்கோடைய ஹோம் டவுன். அப்போது கண்டிப்பாக வந்து சிஎம் பாங் ஒரு ரெஸ்லர் கூட மோதுவார், அதுவும் ஃபின் பேலர் கூட தான் மோதுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். அதுக்கான ஸ்டோரியை கூட நான் சொல்லியிருந்தேன். ஃபின் பேலருடைய ஹோம் டவுனில் வந்து சிஎம் பாங் அவரை தோக்கடிச்சார். அதே போல் உன்னுடைய ஹோம் டவுனில் நான் அவனை தோக்கடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு மேட்ச் தான் அப்படிங்கிற மாதிரி ஃபின் பேலர் கேட்பார். சிஎம் பாங் அதுக்கு அக்செப்ட் பண்ணுவார்னு சொன்னேன். அதே தான் நடந்தது. ஸோ அந்த மேட்ச் தான் நடக்க போகுது. சரிங்களா, இதை நம்ம அப்படியே வச்சுக்குவோம். இப்போது ரோமன் ரெயின்ஸ் எதனால் வரலன்னு கேட்டிங்கன்னா, இவங்களுக்குள்ளே மேட்ச் நடக்கும்போது மூணாவது ஆளாக எதுக்கு, எப்படியும் சிஎம் பாங்குக்கும் ரோமன் ரெயின்ஸுக்கும் ரசல்மேனியாவில் தான் மேட்ச்சு. அது வரைக்கும் ரோமன் ரெயின்ஸ் தேவை இல்லை. இல்லாட்டாலும் தலைவன் பார்த்தீங்கன்னா ஃபுல் டைமெல்லாம் வரமாட்டார். அதனால தான் ரோமன் ரெயின்ஸ் வந்து வரல. சரி, ரோமன் ரெயின்ஸ் மார்ச் மாதம் வருவார்னு சொன்னீங்க, எப்போ வருவார்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி இந்த அப்டேட்டெல்லாம் பற்றி நீங்கள் கேட்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நானும் என்ன சொல்லுன்னு தெரியாமல் இருந்தேன். ஆனால் ஃபைனலி ஒருத்தர் வந்து சொல்லிட்டார், நான் இந்த டைமில் தான்ப்பா வருவேன், இந்த டைமில் என்ன எதிர்பாருங்க, அதுவும் இந்த வாரம் அப்படி வருன்னு சொல்லியிருக்காரு. எதுக்கு இத்தனை வாரம்னு கேட்டிங்கன்னா, அத்தனை வாரம் நான் வருவேன் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் சொல்லியிருக்காரு. சொன்னது வேற யாருமே கிடையாது, ரோமன் ரெயின்ஸ் தான். என்னது, ரோமன் ரெயின்ஸே தன்னுடைய ரிட்டன் டேட்டை சொல்லியிருக்காரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சொல்லியிருக்கிறாரு. அவர் எத்தனை டேட் சொல்லியிருக்காரு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்னோம்ல மார்ச் மாதம் தான் வருவாருன்னு. ஸோ மார்ச்சோடைய ஃபஸ்ட் வீக் எலிமினேஷன் சாம்பர் முடிஞ்ச முதல் வீக்கான மண்டே 3ஆம் தேதி பார்த்தீங்கன்னா வரப்போகிறாரு. ஸோ ஒரு ஹாப்பியான விஷயம். சாரி, மண்டே அங்கே 2ஆம் தேதி, நமக்கு 3ஆம் தேதி. சரிங்களா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மண்டே 17, அதாவது நமக்கு 17 அங்கே 16, 2ஆம் தேதி வராருல, அதுக்கு அடுத்த மண்டே நைட்டாக வரமாட்டார். ஆனால் அதுக்கு அடுத்த மண்டே நைட்டாக, ஒரு மண்டே நைட்டாக விட்டு அடுத்த மண்டே நைட்டாக வருவார். அதே மாதிரி மார்ச் 23, அதாவது 16ஆம் தேதிக்கு அடுத்த வாரம் கண்டினியூவாக அதுக்கு அடுத்த வாரம் நடக்க போகிற மண்டே நைட்ராக்கும் வரப்போகிறாரு. இதை தவிர்த்து மார்ச் மாதமும் வரப்போகிறாரு. இதை தவிர்த்து ஏப்ரல் மாதமும் வரப்போகிறாரு. ரசல்மேனியாவுக்கு முன்னாடி நடக்க போகிற மண்டே நைட்ராக்கும் வரப்போகிறாரு. இப்படி கண்டினியூவாக நான் எல்லா வீக்கும் வருவேன்ப்பா, இந்த வாரத்தில் நான் வருவேன் அப்படிங்கிறத ஷெடியூலாக ரோமன் ரெயின்ஸே சொல்லிட்டாரு. நான் ஆல்ரெடி ஸ்டார்டிங்கில் சொன்னோம்ல, ரோமன் ரெயின்ஸ் அதிகாரிகள் எப்போ ரோமன் வருவார்னு காத்திருக்க தேவை கிடையாது. இந்த டைமில் தான் வருவேன் அப்படிங்கிறத சொல்லிட்டாரு. காய்ஸ், இது ரோமன் ரெயின்ஸோடைய அஃபிஷியல் கார்டு. ரோமன் ரெயின்ஸ் இதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி சர்ப்ரைஸலி ரிட்டர்ன் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா, அப்புறமா இந்த மாஸ்க் மேனை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். விடாத கருப்புன்னு சொல்லுவாங்களே, அதே மாதிரி விடாத மாஸ்க் மேன் 2025 ஆரம்பிச்சது 26 வரைக்கும் வந்துகிட்டே இருக்குது. நம்ம லோகன் பால் தான் அப்படின்னு நினச்சோம். நான் லோகன் பால் சமீபத்தில் அவரோட ஷோ அது நான் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். ஆக்சுவலி அது லோகன் பால் தான் சொல்கிறதுக்கு காரணம் என்னதுன்னா, அந்த தாடி, அந்த ஹைட்டு, இதெல்லாம் வச்சு நம்ம பார்க்கும்போது, அதாவது மாஸ்க் மேனுக்கு தாடி தெரிஞ்சில்ல, அதை பார்க்கும்போது லோகன் பால் மாதிரி தான் இருந்தது. நான் கண்டிப்பாக இப்போ கூட சொல்கிறேன், அது அன்றைக்கி வந்தது லோகன் பால் தான். ஆனால் இன்றைக்கி ஆளை மாற்றிட்டாங்க. அது நல்லாவே நமக்கு தெரியுது. ஹைட்டு வெயிட்டெல்லாம் வச்சு பார்க்கும்போது நல்லாவே தெரியுது. WWE பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் நம்ம குழப்பணும்னு சொல்லிட்டு லோகன் பாலை வச்சு பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி இது லோகன் பால் கிடையாது. பிகாஸ் அந்த மிஸ்ட்ரி மேன் அட்டாக் பண்ணும்போது லோகன் பாலும் பக்கத்தில் தான் இருந்தார். ஆக்சுவலி ஆடம் பியர்ஸ் ஒரு விஷயம் சொல்லியிருப்பார், அந்த மாஸ்க்கு போட்ட மேன் வந்து ஆஸ்டின் தேரி தான், இல்லாட்டா லோகன் பால் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். இவங்க 2 பேர் மேலேயும் டவுட் வந்திருக்கும். இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா ஆடம் பியர்ஸ் மேலே கோவப்பட்டிருப்பாங்க. எப்போ நாங்கள் இல்லை தேவையில்லாமல் எங்கள் விஷன் டீமில் பிளவு ஏற்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ராஜ் என்டர் மேனேஜர் ஆடம் பியர்ஸ் மேலே செம கடுப்பாயிருப்பாங்க, கோவப்பட்டிருப்பாங்க. இன்றைக்கி ஆடம் பியர்ஸும் இருந்தார். ஆக்சுவலி பால் என்னன்னு சொல்லியிருப்பாருன்னா, மாஸ்க் போட்டு வந்தது ஆடம் பியர்ஸ்ன்னு கூட சொல்லியிருப்பார். ஆனால் இன்றைக்கி ஆடம் பியர்ஸு, சந்தேகப்பட்ட ஆடம் பியர்ஸு, லோகன் பால் மற்றும் கடைசி ஆஸ்டின் தேரி, இவங்க முன்னிலையில் தான் அந்த மாஸ்க் மேன் திடீர்னு வந்து அட்டாக் பண்ணியிருப்பார். ஆக்சுவலி இதை பார்த்தா பால் அவனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. ஏன்னா இது வந்து லோகன் பாலும் இல்லை, அட்டாக் பண்ணுறதையே ஆஸ்டின் தேரி தான். இந்த பக்கம் ஆடம் பீஸ் இருக்கார், அட்டாக் பண்ணது யாருன்னு அவருக்கும் தெரியல. ஆனால் அந்த மாஸ்க் போட்ட மேன் பண்ண விதம்,
செத்ரோலன்ஸ் ஃபினிஷர் போடுறதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி பண்ணுவார்ல, அதே மாதிரி பண்ணாது. ஸோ கிட்டத்தட்ட நம்ம செத்ரோலன்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க போல இருக்குது. அப்படி அச்சு அசலாக பார்த்தீங்கன்னா செத்ரோலன்ஸ் மாதிரியே பண்ணார். ஸோ இதை பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு தோணும் செத்ரோலன்ஸானு. ஆக்சுவலி WWE பார்த்தீங்கன்னா செத்ரோலன்ஸுக்கு ரசல்மேனியா பிளானுக்காக தான் இதை இப்போவே பிளான் பண்ணி ஒரு ஸ்டோரியெலாம் க்ரியேட் பண்ணுறாங்க. இது நல்லாவே தெரியுது. ஆடம் பீஸ் என்ன சொல்லியிருப்பாருன்னா, இது ஒரு பிராண்ட் பிரேக்கரா அப்படின்னு கேட்டிருப்பாரு. ஏன்டா அவங்க வீட்டில் விளக்கெண்ணெய் காணாமல் போனால் கூட விஷன் டீம் மேலே தான் பழி போடுவியா அப்படிங்கிற மாதிரி பார்லிமெண்ட் பார்த்துருப்பாரு. ஏன்னா ஆவுன்னா அவன் தானா சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லைல்ல. ஸோ இப்போ இது லோகன் பால் இல்லை அப்படிங்கிற சந்தேகக்குரிய அந்த விஷயம் வந்து வெளியே போயிடுச்சு. ஸோ இப்போ லோகன் பால் இல்லாட்டா அது வேறு யாராக இருக்கும் அப்படிங்கிற கேள்வி பல பேருக்கு வருது. ஆக்சுவலி அது நம்ம கண்டிப்பாக அப்டேட் கிடைக்கும் போது நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம். இந்த தடவை மாஸ்க் போட்டுட்டு WWE யாரை கூட்டிகிட்டு வந்திருக்கான்னு. போன தடவை கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த தாடியெல்லாம் WWE காட்டினாங்க. இந்த தடவை அந்த வாயெல்லாம் மூடுற மாதிரி காட்டியிருக்கிறாங்க. ஸோ அது ஒரு சீக்ரெட் இருக்குது. சரி, பிராண்ட் பிரேக்கராக ஏன் இருக்கக்கூடாதுன்னா நம்ம சேனலை பார்க்குறவங்களுக்கு தெரியும். நேற்றுக்கே நான் ஒரு அப்டேட்டை நம்ம சேனலில் சொல்லிட்டேன். அதில் பிராண்ட் பிரேக்கருக்கு ஹெர்னியா ஏற்பட்டிருக்குது. அதாவது ஹெர்னியாங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா குடல் இறக்கும்னு சொல்லுவாங்க. குடல் இறங்கி விதை பகுதியில் போய் நின்றும். அதாவது உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா கொட்டை வீங்கியிருக்குங்க. கொட்டையில் எல்லா கொழுப்பும் பார்த்தீங்கன்னா குடலும் பார்த்தீங்கன்னா கீழே இறங்கி நிற்கும். தம்மா பெருசாக வீங்கி கிடக்கும். அதுதான் பார்த்தீங்கன்னா, அதாவது வெயிட் தூக்குறவங்களுக்கு, கொத்த வேலை பார்க்குறவங்களுக்கு அவங்களுக்குலாம் ஏற்படும், அதிகமாக ஏற்படும். ஏன்னா வெயிட் தூக்குறாங்கல்ல, இந்த த்ராம்பஸ் நோயெல்லாம் சொல்லணும் தெரியுமா, வெரிகோஸ் பெயின், அதே மாதிரி இதுவும் ஏற்படும் வெயிட் தூக்குறவங்களுக்கு. ஸோ பிராண்ட் பிரேக்கருக்கு ஏற்பட்டிருக்குது. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அவர் அதெல்லாம் வச்சுக்கிட்டு சண்டை போட முடியாது. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா குடல் இறக்கும். கண்டிப்பாக சர்ஜரி பண்ணி குடலை பழைய பொசிஷன் வைக்கணும். அதனால் பார்த்தீங்கன்னா இவருக்கு ஹெர்னியா சர்ஜரி பண்ண போகிறாங்க. ஆக்சுவலி இந்த டைமில் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நேற்றுக்கே ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் ஆகிட்டான்னு சொன்னாங்க. அதனால் அவரால் 1 or 2 வீக், அதாவது சில வாரங்கள் வர முடியாது. ஈவன் எலிமினேஷன் சாம்பில் கூட அவர் இருக்க மாட்டார். ஸோ அதனால் நம்ம பிராண்ட் பிரேக்கர் வரலை அப்படிங்கிறதுனால இந்த மாஸ்க் மேன் இவர் தான் சொல்ல முடியாது. எனக்கு என்னமோ செத்ரோலன்ஸ் மேலே தான் டவுட்டாக இருக்குது. ஆக்சுவலி இந்த வாரம் மண்டே நைட்டால் வந்தது செத்ரோலன்ஸாக கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா செத்ரோலன்ஸ் தேவைப்படுது. அதாவது இந்த மாஸ்க் மேனாக செத்ரோலன்ஸ் தான் வராருன்னா அந்த மாஸ்கை கலத்தி ரிவீல் பண்ணுவாங்கல்ல, அன்னைக்கு இதுதான் செத்ரோலன்ஸ் அப்படின்னு நம்ம காட்டிடலாம். இப்போவே காட்டணும். அதாவது மறைமுகம் அட்டாக் பண்ணிவிட்டு பயந்து ஓடுற மாதிரி காட்ட வேண்டாம். கரெக்டு தானே? ஸோ செத்ரோலன்ஸ் வரும்போது இதுதான் செத்ரோலன்ஸ் காட்டலாம். அது வரைக்கும் டபிள்யூவில் செத்ரோலன்ஸோட ஹைட்டில் எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்கள மாஸ்க் போட வச்சு அட்டாக் பண்ணலாம்ல. ஸோ அப்படி கூட WWE பண்ணியிருக்கலாம். அப்படி தான் நான் எனக்கு தெரிஞ்சதுக்கு முன்னாடி லோகன் பாலை பண்ணியிருப்பாங்க போல இருக்குது, ஒரு கன்ஃபியூஸ் பண்ணணும்னு. ஸோ எனக்கு தெரிஞ்சு WWE பார்த்தீங்கன்னா செத்ரோலன்ஸுக்கும் இந்த விஷன் டீமுக்கும் ஒரு பெரிய பகையை உண்டாக்கி ரசல்மேனியா மேட்சுக்காக பண்ணுறாங்க போல இருக்குது. மேபி எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்டோரியை எலிமினேஷன் சேம்பருக்கு அப்புறமா தான் இது செத்ரோலன்ஸ் அப்படிங்கிறத ரிவீல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். செத்ரோலன்ஸ் ஃபேன்ஸுக்கெல்லாம் குஷியாக இருப்பீங்க. ஏன்னா தலைவன் டைட்டில் இல்லை, ரசல்மேனியா ஸ்டோரியில் நினச்சோம். பட் ஆனால் டைட்டில் போனாலும் ரசல்மேனியாக்கான ஒரு பெஸ்ட்டு ஸ்டோரியை வச்சுருக்காரு. கண்டிப்பாக ஒரு சம்பவம் லோடிங் காய்ஸ். எத்தனை பேர் வெயிட் பண்ணுறீங்க கமெண்ட் பண்ணிக்கோங்க. WWE பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நடந்த மண்டே நைட்டால் ஒரு சர்ப்ரைஸான ஒரு விஷயமா பெகி லிஞ்சுக்கும் AJ Leeக்கும் இப்போ நடக்க போகிற எலிமினேஷன் சாம்பர்லேயே கன்ஃபார்ம் பண்ணிப்பாங்க. ஆக்சுவலி ஒரு நியூஸ் இல்லை, அப்டேட் இல்லை, வாராங்கன்னு இல்லை, ஒன்றுமே இல்லை. திடீர்னு AJ Lee வராங்க, பெகி லிஞ்சை சேலஞ்ச் பண்ணுறாங்க எலிமினேஷன் சாம்பரில் ஒரு மேட்ச் அப்படின்னா மேபி ஸ்கிரிப்டில் அவங்க ஒரு சில சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டா இதுக்கு முன்னாடியே நமக்கு ஒரு திக் பண்ணியிருப்பாங்க. அதாவது ஒரு ஃப்ளூ கொடுத்துருப்பாங்க, பெகி லிஞ்ச் வர ஆப்பனண்ட்டாக AJ Lee தான் வர போகிறாங்க, நெக்ஸ்ட் வீக் வர போகிறாங்க. அந்த மாதிரி எதுவுமே இல்லை. திடீர்னு பார்த்தீங்கன்னா AJ Lee வராங்க, வந்து பெகி லிஞ்சை சேலஞ்ச் பண்ணுறாங்க. இவங்களுக்குள்ள எலிமினேஷன் சாம்பர் மேட்ச். மேபி எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா எலிமினேஷன் சாம்பரில் கண்டினியூவாக இந்த ஸ்டோரியை ரசல்மேனியாக்காக பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு எலிமினேஷன் சாம்பருக்காக இந்த மேட்சை பண்ணலை, ரசல்மேனியா ஸ்டோரிக்காக இப்போ எலிமினேஷன் சாம்பரில் மேட்ச் வைக்காங்க. அது ஒரு காரணம்னா, இன்னொரு காரணம் இது AJ Leeயோடைய ஹோம் டவுன். அதாவது AJ Leeயோடைய ஹஸ்பண்டோட ஹோம் டவுன். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு மேட்ச் இருக்கணும். கரெக்டு தானே? ஹோம் டவுன் ஹீரோயினுக்கு எப்போயுமே கண்டிப்பாக மேட்ச் இருக்கும்ல. CM Punk'க்கே மேட்ச் இருக்குது. அதே மாதிரி AJ Lee CM Punk'ோடைய பொண்டாட்டி, அவங்களுக்கு மோசம் இல்லாமல் இருக்குமா? ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா பெகி லிஞ்சுக்கும் இப்போது AJ Leeக்கும் ஒரு மேட்சை கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மேட்சோட வின்னர் யார், எப்படி இருக்கும், அண்ட் கைஸ் இது ஒரு உமன்ஸ் இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் எப்படி இருக்கும், என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தா தான் தெரியும். என்னை பொறுத்த வரைக்கும் WWE பார்த்தீங்கன்னா இந்த மேட்சை கண்டினியூ ஆக்கி ரசல்மேனியா வரைக்கும் கொண்டு போவாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுதுங்க. காய்ஸ் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஜோயன் எவன்ஸோடைய மிஸ்ட்ரி பார்ட்னராக எல் கிராண்டே அமெரிக்கானோ வந்திருப்பார். ஆக்சுவலி மெக்சிகோவை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கிற எல் கிராண்டே அமெரிக்கானோ, அதாவது மெக்சிகோனுடைய ஃப்ளாகை போட்டிருக்கிற எல் கிராண்டே அமெரிக்கா அங்கே ஃபேஸ் ஆகும். நம்ம அமெரிக்காவுடைய எல் கிராண்டே அமெரிக்கானோ ஹீலாகவும் இருக்கார். அதுவே அமெரிக்காவில் பார்த்தா எல் கிராண்டே அமெரிக்கானோ, ஒரிஜினல் எல் கிராண்டே அமெரிக்கானோ ஃபேஸ் ஆகவும், மெக்சிகன் அமெரிக்கானோ பார்த்தீங்கன்னா ஹீலாகவும் இருக்கார். என்ன சொல்ல, இவங்க 2 பேரும் மாறி மாறி பார்த்தீங்கன்னா இந்த வாரம் மாஸ்கை கலத்துற மாதிரி ஒரு ஸ்டோரி லைன் கொண்டு போக வைப்பாங்க. ஆக்சுவலி இது ரசல்மேனியாக்கு அப்புறமா ஒரு
WWE பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ண போகிறாங்களாம். அதாவது ஒரே ஒரு எல் கிராண்ட் அமெரிக்கானா தான் இருக்க போகிறாரு. மற்றபடி இருக்கிற எல் கிராண்ட் அமெரிக்கானோ, அதாவது இவங்க 2 பேருக்குள்ள பார்த்தீங்கன்னா மாஸ்க் விசஸ் மாஸ்க், எல் கிராண்ட் அமெரிக்கானோ விசஸ் ஒரிஜினல் எல் கிராண்ட் அமெரிக்கானோன்னு சொல்லிட்டு WWE பார்த்தீங்கன்னா ரசல்மேனியா மேட்ச் வைக்க போகிறாங்களாம். இதில் வெற்றி பெறவங்க ஒரிஜினல் எல் கிராண்ட் அமெரிக்காவும் இருக்கலாம், தோற்றவங்க மாஸ்க்கை கலத்தணும் அப்படிங்கிற ஸ்டெபுலேஷனில் கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. காய்ஸ், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி இருக்குது. அதே நேரத்தில் லுட்விக் சரியும் சரி, அதே மாதிரி ஜாட் கேப்லையும் சரி, மாஸ்க் இல்லாமல் ஒரு ஸ்டோரி, அதாவது அங்கிட்டு ஒரு ஸ்டோரி இங்கிட்டு ஒரு ஸ்டோரி கொண்டு போனால் நல்லாயிருக்கும். என்னுடைய கருத்து. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க. அன்றைக்கான கிளாசிக் மூமெண்ட் அவ்வளோதான். பிடிச்ச நாளே ஷேர் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.